ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி மற்றும் கமருதீனை பற்றின ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் லீக் ஆகி அது ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸ் சீசன் 9ஓட ஒரு ஸ்டார் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது நம்ம விஜய் பார்வதியும் கமருதீனும் தான். கார் டாஸ்கில் சாண்ட்ராவை கிக் பண்ணி வெளியில் தள்ளிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி எமர்ஜென்சிக்கு அப்புறம் தான் அவங்க வந்து மறுபடியும் கேமை கண்டினியூ பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஒரு அன்யூஷுவலான விஷயம் வந்து அப்போ போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் ஃபேக் அப்படிங்கிறது பிக் பாஸ் முடியறதுக்குள்ளேயே வெளியில் வந்துருச்சு. ஏன்னா சாண்ட்ராவோட அந்த உண்மையான முகம் வந்து அப்போவே எல்லாரையும் ஒருத்தராக, அதாவது எல்லா அந்த பழைய கண்டஸ்டன்ஸ் ஒருத்தராக உள்ளே வர வர அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேலே இப்போவும் சாண்ட்ராவை பற்றின எல்லா விஷயங்களும் அவங்களே வந்து ஒருத்தராக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பிரஜினும் ரம்யா ஜோவோட சண்டையிலேயே சாண்ட்ராவை பற்றின உண்மையான விஷயங்கள் எல்லாமே வெளியில் வந்துருச்சு. அதாவது பணப்பட்டி எடுக்கிறது தான் அவங்களுடைய முக்கிய நோக்கமாக இருந்திருக்குது. ஆனால் ஒருவேளை அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணனா சாண்ட்ராவோட பேர் கட்டுட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜின் வந்து ரம்யா ஜோ கிட்ட நான் அப்படி உங்ககிட்ட எதுவும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டார். அது சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது அவங்க 2 பேரோட சண்டை. இப்போ என்ன நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதியும் கமருதீனும் ஒரு விஷயங்கள் பேசியிருக்கு. அதாவது இப்போ கார் டாஸ்க் மாதிரி ஒரு ரீக்ரியேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் கமருதீன், வியானா, அரோரா, திவ்யா கணேஷ், சபரி, கானா வினோத் எல்லாமே இருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது விஜய் பார்வதிக்கு ஃபோன் பண்ண சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள கம்பல் பண்ணியிருக்காங்க. ஸோ கமருதீனும் விஜய் பார்வதிக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணும்போது அவங்க வந்து அந்த கண்டஸ்டன்ஸை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதை கேட்டு தான் ஒவ்வொருத்தரும் ரொம்பவும் சர்ப்ரைஸ் ஆகியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட இமேஜினேஷனில் விஜய் பார்வதியை ஒரு இதில் வச்சுருந்தாங்க. ஆனால் பார்வதி அவங்க ஒவ்வொருத்தரை பற்றியும் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லும்போது எல்லாருமே வாயடிச்சு போயிட்டாங்க. குறிப்பாக கானா வினோத் வந்து ரொம்பவே வாயடிச்சு போயிட்டாரு. ஏன்னா அவர் வந்து தன்னை பற்றி அவள் அவ்வளோ நினச்சிட்டு இருக்கிறத வந்து அவருக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா கமருதீன் வந்து அவருடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும். பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு ட்ரூ அண்ட் லாயல் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்பேற்பட்ட கானா வினோத் வந்து விஜய் பார்வதி தன்னை பற்றி அவன் ஒரு ரொம்ப உயர்வாக நினச்சிட்டு இருக்கிறத கேட்டு எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி விளையாட்டாக அவங்க ஃபோன் பண்ணினது இந்த அளவுக்கு ஒரு வைரலாக போகும். அந்த ஆடியோ லீக்கேஜ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் லீக் ஆகி ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷ், அப்புறமேலு அரோரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரை பற்றியும் அவங்க வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்கிறதா விஜய் பார்வதியோட ஒரு ப்ளஸ்ஸு. அவங்க இந்த அளவுக்கு இந்த பிக் பாஸை தாண்டியும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் அவங்களுடைய அந்த குட் ஹேபிட்ஸ் தான். அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு நான் செய்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அவங்களுடைய நேர்மை தான் அதுக்கு காரணம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.